ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொச்சிக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோணியரப்பா தேவாலய திருவிழா கொண்டாட்டம் களை கட்ட ஆரம்பிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலில் கொடிக்கம்பம் எல்லாம் ஏற்றியாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொச்சிக்கடையில் ஒவ்வொரு லேன் இருக்கும். அந்த லேனுகளை தோட்டங்கள்னு தான் சொல்லுவினோம். ஒவ்வொரு தோட்டங்கள் இருக்குது தானே, அந்த வாசலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் கொடிக்கம்பங்கள் நட்டு கொண்டிருக்கிறோம். கொச்சிக்கடையில் மட்டும் இல்லை, அங்கே சிவனப்பா கோயில்லேன்னு இருக்குது, அந்த பக்கமெல்லாம் நட்டு கொடி ஏற்றுவினோம். கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 6 மணிக்கு திருப்பலி இருக்குது. சிங்களத்துலேயும் தமிழ்லையும் பூசம் முடிஞ்சோடனே கொடி ஏற்றுவினோம். கோயிலில் கொடியேற்றின பிறகு பின்னேரம் இரவு போல் 7 மணி 6:30 7 மணிக்கு பிறகு தான் இந்த ஒவ்வொரு லேன்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடியேற்றுவினம். அதுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கும். கொடி கம்பம் நடுற வேலை பாருங்கள். கொடி கம்பத்துக்கு எவ்வளோ அழகாக லைட் எல்லாம் பூட்டி பெயிண்ட் எல்லாம் அடித்து சும்மா செம்மையாக கொடி கம்பங்கள் அப்படியே நடுற வேலை நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு வந்து கொடியேற்றுவினம். அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரியாக்கள் இருப்பினும் தானே, அவை எல்லாரும் சேர்ந்து கொடியேற்றுவினம். உண்மையாக செம்மையாக இருக்கும். காலையில் கோயிலில் கொடியேற்றின பிறகு கொச்சிக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக இருக்கும். பின்னேற கொடியேற்றங்களும் எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். சரியா, களை கட்ட ஆரம்பிச்சுட்டு அந்தோணியரப்பா திருவிழா.